வணக்கம். நான் சிவில் இன்ஜினியர் ராம்பிரகாஷ், தர்மபுரியிலிருந்து. ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் அப்படின்ற பேரில் நம்ம இயற்கைக்கு பாதிப்பு இல்லாத ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டுருக்கோம். அதில் ஒரு ப்ராஜெக்ட் சைட்டில் தான் நான் இருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அரூரில் இருக்குது. இது வந்து என்டையராக செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். செட்டிநாடு ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து மேஜராக சிமெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து நம்ம லைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், சுண்ணாம்பு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஒரு ஒர்க்கும் வந்து எப்படி பண்ணியிருக்கோம், அதில் என்ன ப்ராசஸ் இன்வால்வ் அப்படின்றத ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோஸாக நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லைம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சுண்ணாம்புனா என்ன, அது இயற்கையை எப்படி எடுக்கிறோம், அதில் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்றது. அடுத்த வீடியோவில் இந்த சுண்ணாம்பை வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது கடுக்காய் கருப்பட்டி தண்ணி வந்து ஆட் பண்ணுவோம். அந்த சொல்யூஷன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் செகண்ட் வீடியோவில். தேர்ட் வீடியோவில் ஒரு வேலைக்காக சுண்ணாம்பு சாந்து லைம் வாட்டர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபோர்த் வீடியோவில் இந்த ரூஃபிங் மெட்ராஸ் டெரஸ் ரூஃபிங் வந்து இந்த சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். தமிழில் வந்து தொலைக்கட்டை ரூஃபிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரூஃபிங் வந்து எப்படி பண்ணுறது, அதில் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைனலாக ஃபிஃப்த் வீடியோவில் வந்து செட்டிநாடு லைம் பிளாஸ்டிங் தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லைம் பிளாஸ்டிங் வந்து எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் அண்டர்ஸ்டாண்டிங் லைன் சுண்ணாம்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இயற்கையாக சுண்ணாம்பு வந்து நம்மளுக்கு ரெண்டு விதத்தில் கிடைக்கும். ஒன்று வந்து ஸ்டோன் லைன், அதாவது கல் சுண்ணாம்பு. இன்னொன்று வந்து ஷெல் லைன், கிளிஞ்சல் சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிப்பிலேருந்து கிடைக்கிறது வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு. பூமியிலேயே வந்து நம்மளுக்கு வந்து பாறை மாதிரி கிடைக்கிறது வந்து ஸ்டோன் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம பூமியிலேருந்து வெட்டி எடுப்பாங்க. ஸோ அது பெரிய சைஸாக இருக்கும். அதை வந்து ஒரு 20 to 30 mm மாதிரி அதை பிரேக் பண்ணி அதை வந்து சூளையில் எடுத்துகிட்டு போயிட்டு 550 டிகிரி செல்சியஸில் வந்து அதை ஹீட் பண்ணுவாங்க. இந்த ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கால்சியம் கார்பனேட் அப்படின்றது அதனுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய அதனுடைய கெமிக்கல் நேம். அது நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து பிரிஞ்சு தனியாக போயிடும். ஸோ அது வந்து கால்சியம் ஆக்சைடாக மாறிடும். இந்த கால்சியம் ஆக்சைடை வந்து ஃபேட் லைம் இல்லாட்டி குயிக் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கால்சியம் ஆக்சைடை வந்து நம்ம வந்து ரொம்ப ஏர்டைட்டான ஒரு கண்டெய்னரில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம்னா ஒரு 2 months 3 months வந்து எதுவும் ஆகாமல் இருக்கும். இதை வந்து நம்ம ஒர்க்குக்கு யூஸ் பண்ணும்போது அதை வந்து ஸ்லேக் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். H2O வந்து நம்ம ஆட் பண்ணும்போது இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதை சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்கல அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்திலேயே வந்து அந்த கால்சியம் ஆக்சைட்லேருந்து கால்சியம் ஹைட்ராக்சைடாக வந்து அது கன்வெர்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸோடைய பேர் தான் வந்து ஸ்லேக்கிங் ஆஃப் லைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறின பொருளை வந்து நம்ம ஸ்லேக்டு லைம் இல்லாட்டி வந்து ஹைட்ராலிக் லைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்லேக்டு லைமை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணோம் அப்படின்னா, அகைன் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணி அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மேட்டான ஸ்டோன் ஃபார்மேட் கால்சியம் கார்பனேட்டுக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ண அப்புறமா ஒரு 150 இயர்ஸ்க்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம சிமெண்ட் மார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிமெண்ட் வச்சு நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே அதனுடைய 99% ஸ்ட்ரென்த்தை வந்து அது 28 டேஸில் வந்து அச்சீவ் பண்ணிடுது. உதாரணத்துக்கு ஒரு காங்கிரீட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 28 நாளில் வந்து அதனுடைய 99% ஸ்ட்ரென்த்தை வந்து அது அச்சீவ் பண்ணிடும். பட் அதுவே இன் கேஸ் ஆஃப் லைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் ஆகாது. அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய CO2 வந்து அதாவது கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம், அவ்வளோ டைம் வந்து அது எடுத்துக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் சுண்ணாம்பு சூளையில் வந்து அதை சுடும்போது அதுக்கு மெயினாக வந்து நம்ம பனம் தான் வந்து யூஸ் பண்ணணும். பனம் பழத்துக்கு பதிலாக சில இடத்துல வந்து விறகு இல்லாட்டி வந்து நிலக்கரி இந்த மாதிரி ஐட்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா, அதில் இருக்கக்கூடிய கால்சியம் கண்டென்ட் வந்து குறைஞ்சிரும். அதுவே வந்து பனம்பழம் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய கால்சியம் கண்டென்ட் வந்து குறையாமல் இருக்கும். அதே மாதிரி அது சுடுறதும் வந்து யூனிஃபார்மாக சுடும். நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது இந்த சுண்ணாம்புக்கல், அதாவது சுட்ட சுண்ணாம்புக்கல் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம ஸ்லேக் பண்ண போகிறோம். அதை வந்து தாளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேரலில் வந்து நம்ம அந்த கல்லெல்லாம் போட்டுட்டு அதில் தண்ணியை ஆட் பண்ணும்போது அது வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹீட் ஜென்ரேட் ஆகும் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது.
ஸோ இந்த மாதிரி நல்லா அது கொதித்து ஆறின அப்புறமா அதை எடுத்து நம்ம ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். சப்போஸ் இந்த மாதிரி புட்டி ஃபார்மேட், அதாவது இவ்வளோ தண்ணியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ஒரு க்ளீனான ஒரு சர்ஃபேஸில் வந்து ஒரு தரையில் வந்து இந்த கல்லை போட்டுட்டு லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டிங்கன்னா கூட இது வந்து பொரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இதை எடுத்து ஜல்லிச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ஒர்க்குக்கு வந்து எப்படி தேவையோ, எதர் புட்டி ஃபார்மேட்டில் வேணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை பவுடர் ஃபார்மேட்டில் வேணும்னாலும் எடுத்து ட்ரை மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சுண்ணாம்பு வந்து சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க, அது வந்து ஸ்டோன் ஃபார்மேட்டாக இருந்தால் அதில் ஈஸியாக தண்ணி தெளித்து இது வந்து சுண்ணாம்பா இல்லையா அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை ஸ்லேக் ஏற்கனவே அது வந்து பவுடர் ஆகிடுச்சு, அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து நீங்கள் அந்த சுண்ணாம்பில் வந்து கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து டர்மரிக் மஞ்சளை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உடனே அது வந்து ரெட் கலரில் மாறிடும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக அது மாறுதோ அவ்வளோ காரம் வந்து அந்த சுண்ணாம்பில் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் லைமை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த கடுக்காய் கருப்பட்டி சொல்யூஷன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேங்க்யூ.